வாங்கிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. ஆமென். தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஜெபத்தை கேட்கும் என்ற அந்த பாடலிலே 4வது கவியாகிய இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் என்ற இந்த கவியை மட்டும் பாடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஜெபத்தை கேட்கும் தேவா என்ற கீர்த்தனை பாடலே 4வது கவியாகிய இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் என்ற கவியை மாத்திரம் பாடுவோம். நீர் எங்களை படைத்து பாதுகாத்து பராமரிக்கத்தக்க உம்முடைய சமூகத்தை நாங்கள் விண்ணப்பங்களை வைக்கும் போது ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் சடைப்பில்லாமல் விசுவாசத்தோடு தாழ்மையோடு ஈடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரக்கூடிய 5ஆம் ஞாயிறாக இருந்து வாசித்து சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, பிரசங்க பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 13 முடிய. பரிசுத்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் துவங்கி 13ஆம் வசனம் முடிய எல்லாருமே எடுத்து அதை இணைந்து நாம் வாசிக்கலாம். பின்னும் இயேசு அவரை நோக்கி, உங்களில் ஒருவர் எனக்கு சிநேகிதனாக இருக்கிற பாதி யாத்திரையிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒரு வழிபயணமாய் இந்த கொண்டிருக்கிறான். அவனும் வைக்கிறதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வீட்டுக்குள் இருக்கிறவர் கேள்வித்தரமாக என்னை தொந்தரவு செய்யாது. கதவு பூட்டி ஆயிற்று. என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னார். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருந்து எடுத்தவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்திலே வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவன் தேவையை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கீழுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், கீழுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். இருந்தால் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களின் தகப்பனாக இருக்கிற ஒருவரிடத்திலே மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீன் கொடுப்பாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ?
பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு ஒருவருடைய 5ஆம் ஞாயிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஜெபியுங்கள், யூ ப்ரே. ரோகாட்டே என்று சொல்லக்கூடிய அந்த பதத்திலிருந்து வருகின்றதாய் அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. இன்னைக்கு ஞானப்பாடல் புத்தகத்துல பிற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை வரக்கூடிய 5ஆம் ஞாயிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய பொருள் துதித்திடு, பாவ மன்னிப்பை பெற்றிடு, பிறருக்காக நீ ஜெபித்திடு, நிறைவில் உனக்காக ஜெபித்திடு. பிறருக்காக ஜெபித்திடு, நிறைவில் உனக்காகவும் ஜெபித்திடு. அதுதான் மைய பொருள். யூ ப்ரே, ஜெபியுங்கள். ஜெபம் என்பது தெரியாத வார்த்தை கிடையாது. நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயே அனுபவம். எப்படி பாட வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சென்ற வாரம் நாம் சிந்தித்தோமோ, அதே போல ஜெபிக்க வேண்டும் என்பது கட்டாயம். நாம் இடைவிடாமல் ஜெபிக்க அந்த பாடலிலே நாம் அதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஜெபிக்க வேண்டும் என்பது அவசியம் நம்முடைய வாழ்க்கையில. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும்ங்கிறத கற்றுக் கொடுத்தார் தம்முடைய சீடர்களுக்கு. அதை தொடர்ந்துதான் இந்த பகுதி வருகிறது. எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறத நம்ம நன்றாக அறிவோம். ஒரு நண்பன் இன்னொரு ஊருக்கு பிரயாணம் போகிறார். பாலஸ்தீனாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, வெயில் அதிகமா இருக்கிறதுனால உஷ்ண இடத்துல பிரயாணம் போக முடியாது. வெயில் கால பிரயாணப்பட்டு போவாங்க. அப்படி போகிற போது, தொலைதூரம் போகிற போது நேரமாகிடும். இங்க வாசிக்க கேட்ட போது பாதி ராத்திரியிலே அந்த ஒரு நண்பன் வீட்டுக்கு இன்னொரு நண்பன் போகின்றார். அங்க போய் பார்க்கிற போது அந்த மகனிடத்துல போய் அவன் தங்க போறான். அப்போ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்காங்க. வந்த நபர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மகனுக்கு உண்டு. அப்ப தன்னத்துல ஒண்ணு இல்லை. போய் அருகாமையில் இருக்கிற இன்னொரு நண்பனிடத்துல போய் கதவை தட்டுகிறான். நண்பனே, எங்க வீட்டுக்கு இப்போ எங்க நண்பர்கள் வந்திருக்காங்க, குடும்பமா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு வேணும், நீ கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்கிறான். அப்போ 3 அப்பம் கடனாக தர வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த நண்பனுடைய பதில் என்னன்னா, கதவு பூட்டி ஆயிற்று, நாங்க பிள்ளைகளோட படுத்திருக்கிறோம், எழுந்து வந்து உனக்கு தர முடியாது என்று ஒரு பதில் வருகிறது. நாம ஒருவேளை அதை சிந்திச்சோம்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கிறாங்க, ஏன் எந்திரிச்சு போய் கொடுக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும். ஆனா பாலஸ்தீனாவில அங்க இருக்கிற அந்த வீட்டுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அறை. அந்த அறையில 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று மேல் தளம், இரண்டாவது கீழ் தளம். மேல் தளத்துல பிள்ளைங்க குடும்பத்துல படுத்திருப்பாங்க. கீழ் தளத்துல அவங்க வளர்க்கிற கோழி, ஆடு, மாடுகளை அங்க அடைச்சு வச்சிருப்பாங்க. இரவுல அதை எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. மேல் தளத்துல அவங்க பிள்ளைகளோட படுத்திருப்பாங்க. அப்போ இரவு நடு ராத்திரியில யாராவது வந்து திறந்தா அவங்க எழுந்து கொடுக்கிறது இப்போ எளிதா கஷ்டமான நமக்கு புரியும். இதுதான் பாலஸ்தீனாவில் இருக்கிற அந்த வீட்டினுடைய அமைப்பு. நடுத்தர மக்கள் அங்கு வசிக்கிற போது இப்படிதான் இருப்பாங்க. நம்முடைய கிராமத்திலும் இந்த சூழலை இப்ப பார்க்க முடியும். வீட்டுக்குள்ள அவங்க பாதுகாப்புக்காக கோழி, ஆடெல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி அவங்க படுத்திருப்பாங்க. திடீர்னு யாராவது வந்து திறக்கணும்னா நடுராத்திரியில திறந்தா அந்த கோழி கத்திக்கிட்டு வெளியில ஓடும். ஆடு மாடுகள் இருந்தா அது கொஞ்சம் பயப்படும். இதுதான் சூழல். இந்த சூழல்ல தான் அந்த நண்பன் கேட்கிற போது இவன் உடனடியா பதில் சொல்லிடுறான், அப்பா நான் வர முடியாதுன்னு சொல்லி. ஆனால்
அதற்கப்புறம் யோசிச்சு பார்க்கிறான். நண்பன் என்று கொடாவிட்டாலும் தன்னை வருந்தி கேட்கிறான் என்பதற்காக, தொடர்ந்து கேட்கிறான் என்பதற்காக கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்கு எழுந்து கொடுக்கிறான் என்பதுதான் சம்பவம். இதுல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற உண்மை என்னன்னா, நம்முடைய ஜெபம் தொடர்ந்து இருக்க வேண்டும். 1 மாதம் ஜெபிக்கிறோம், 2 மாதம் ஜெபிக்கிறோம், 1 வருஷம் ஜெபிக்கிறோம், 2 வருஷம் ஜெபிக்கிறோம், 5 வருஷம் ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் இல்லை. ஆனால் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து நாம ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதுல 5-8 வசனங்கள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா, pray with boldness and persistence. நாம் எப்போதும் உறுதியாக ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்கணும். அடுத்த பகுதி 9-13 பகுதி என்ன சொல்லுதுன்னா, pray with childlike confidence. குழந்தையை போல் நம்பி நாம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமா நமக்கு கொடுப்பார். கால தாமதம் ஆகிறதை ஒழிய ஆண்டவர் எனக்கு கொடுக்காம இருக்க மாட்டார். ஆண்டவருக்கு இயேசுங்கிற வார்த்தை உடனே வரும், சில சமயம் வெயிட் வரும், சில சமயம் நோன் வரும். ஆனா சில சமயங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஜெபிக்கணும்ங்கிறதான் இந்த சம்பவம் நமக்கு மிக தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு முறைவரையாய் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியை நாம சற்று எடுத்துக்கொள்வோம். 28ஆம் சங்கீதம். அதன் முதல் வசனம் சொல்றது, என் கண்களாய் கர்த்தாவே உம்மை நோக்கினான் கூப்பிடுகிறேன். அதே போல 2ஆம் வசனம், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு நான் கேட்கிறேன் சொல்றான். அதை தொடர்ந்து எழுதின போது 6ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்ன விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அவை கேட்கிற தெய்வம், பேசுகிற தெய்வம். அவருடைய சமூகத்தை நாம் என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கிறோமோ அவர் எல்லாத்தையும் கேட்டுக் கொண்டே இருக்கிறார். எதை, எப்ப, எப்படி அப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். அப்ப நிச்சயமா எனக்கு கொடுப்பார். ஆனால் நாம் அதற்கு காத்திருக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிற உண்மை. வருந்தி அழைப்பதன் நிமித்தம் தான் அந்த நண்பன் எழுந்து கொடுக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். முதலாவது இங்க நாம பார்க்கிற காரியம் 3 காரியங்கள். முதலாவது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல விண்ணப்பிக்க வேண்டும், இடைவிடாமல் விண்ணப்பிக்க வேண்டும், ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 3:5. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் சொல்லி சாலமோனிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். அவை கேட்பதற்கு அவர் நம்மை ஊக்குவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகின்றார். அதே சகரியா தீர்க்கதரிசனத்திலே 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது. சகரியா 10:1. மழையை கட்டளிடுவார். கேளுங்க. வறட்சி இருக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில பாலைவனமான நிலை இருக்கும் போது அவரிடத்துல கேளுங்க. வறண்ட நிலத்திலே ஆறுகளை உண்டாக்குகிறவர், பாதைகளை செவிப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். ஆகவே கேட்க வேண்டும் அவரிடத்துல. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதோ உனக்கு கேட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே நாம விண்ணப்பிக்க வேண்டும், கேட்க வேண்டும். மனுஷனிடத்தில் நாம் கேட்பதை விட ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து கேட்கும் போது அவர் பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி நாம் கேட்க வேண்டும்? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். தங்களை தாழ்த்த வேண்டும். எப்படி கேட்கணும்? தாழ்த்தி கேட்க வேண்டும். ஆண்டோட இருக்கிற
இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நிஜமான இடத்துல பெரிய இடத்துல போய் நாங்கள் பேசுகிற போது நம்மை வாழ்த்துகிறோம், கெஞ்சுகின்றோம். ஆனால் நம்முடைய பரமபிதா நம்மை படைத்தவர், வழிநடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், தினமும் நம்மோடு கூட வருகிறவர், அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டாமா? தாழ்த்தி கேட்கிற போது நிச்சயமாய் அவர் நமக்கு பதிலி கொடுக்கிற தெய்வமாக இருக்கின்றார். நிறைய உதாரணங்களை பார்க்கிறோம். கானான் பெண்ணை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். தன்னை தாழ்த்தி நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதென்று சொல்லும் போது நேசித்து அதன் பிரிவுகள் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தாழ்த்தி மகள் சுகம் பெற அவர் தன்னை அர்ப்பணித்தார். தான் 100 கதவிலே போய் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிற போது ஒரு வார்த்தை சொல்லும் போதும் ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் குணமாமான்னு சொல்லும் போது அந்த விசுவாசத்தை தாழ்மையை அங்கு பாராட்டி இயேசு கிறிஸ்து குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதல்ல நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற போது தம்மை தாழ்த்தி கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தில் இப்படி ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21:22 மத்தேயு 21:22 மிக தெளிவாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் விசுவாசம் உள்ளதாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் விசுவாசம் நமக்கு தேவை. ஒண்ணுமே என்னால செய்ய முடியாது, ஒண்ணுமே நடக்கல என்ற ஒரு நிலை நம்முடைய உள்ளத்தில் வருகிற போது அந்த விசுவாசம் தளர்ச்சி விடுகிறது. ஆனால் விசுவாசத்தை புதுப்பிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. யாக்கோபு 1:5 ஆண்டவரிடத்தில் கேட்க ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். அவை தாழ்மையோடு கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும், சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் நாம் கேட்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உணர்ச்சியோடு கூட உள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூட passionate and persistent prayer அது நமக்கு அவசியம் தேவை. தொடர்ந்து ஜெபிக்கணும். நாம ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடு கூட ஜெபிக்கிற போது ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். அவர் பாடுவதை, துதிப்பதை, ஜெபிக்கிறதை நாம விட்டுவிடக் கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்ம எப்படி ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிக்கின்ற சுவிசேஷ பகுதி யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படியே வாசிக்கின்றோம். யோவான் 16:23 நிச்சயமாய் தருகிறவராய் இருக்கிறார். அதே போல சங்கீதம் 50:15 நாம் பார்க்கிற போது சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கூப்பிடுகிற போது, கேட்கிற போது, உதவி கேட்கிற போது அவர் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். விடாப்பிடியாய் யாக்கோபு பற்றி கொண்டார். உம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தால்தான் நாம போக விடுவேன்னு சொல்லி அவரிடத்துல மன்றாடி போராடி யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படியாய் ஒரு குறிப்பு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:8 3 தரம் வேண்டிக் கொண்டேன், ஆனால் என் கிருபை உனக்கு போதும் சொல்லி சொன்னார் பவுல் சொல்றான். அவனை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கான், எனக்கு கிடைக்கல. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரே, என்னுடைய கிருபை உனக்கு இருக்கும் போது அந்த பலகீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். நீ என்ன நிலையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற உணர்வை பவுல் அங்க பெற்றுக்கொள்ள முடிகிறது நம்ம பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். நாம் நம்மை தாழ்த்தி கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், தொடர்ந்து ஜெபத்தோடு கேட்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்போது நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு கண்டிஷன் நமக்கு இருக்கிறது. யோவான் 15:7
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார். நான் உங்களிலும் என் வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தை 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 நம்முடைய உள்ளத்திலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்க வேண்டும். இன்னைக்கு வாசிக்க நிறுவ பகுதியில் அதான் பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அந்த வார்த்தையின்படி செய்யணும், அந்த வார்த்தை நம்மளை நிலைத்திருக்கணும். அப்போது நாம கேட்டுக்கொள்வது நமக்கு கிடைக்கும். கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். இரண்டாவதாக தேடுங்கள், அப்போது கண்டுபிடிப்பீர்கள். தேடுங்கள், அப்போது கண்டுபிடிப்பீர்கள். உலகத்துல நாம எல்லாரும் பல நேரங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். பலவித சூழல்கள் தேடுவதிலே உண்டு, பலவித காரணங்கள் தேடுவதற்கு உண்டு. ஆனால் நாம் தேட வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்கிறது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது நாம் அவரை தேடுவோம், அவர் சமூகத்தை நாடுவோம், அவரோடு நித்தம் ஐக்கியப்படுவோம், அவரோடு பேசுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவர் முகத்தை தேடுகிற போது நமக்கு ஆறுதல் உண்டு, அவர் முகத்தை தேடுகிற போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, அவர் முகத்தை தேடுகிற போது நன்மை நமக்கு உண்டு என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆமோஸ் 5:4 தேடுங்கள், அப்போது உங்களுக்கு நிறைவை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். வெத்தலை நீங்கள் தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், தேசங்களுக்கு போகாதீங்கள் என்றால் கில்கால் சிறையிருப்புக்கு மத்தியிலே ஆளான சிலமாக போகும். கர்த்தரை தேடுங்கள். பல நேரங்களில் நாம அதை மறந்துடுறோம், பல நேரங்களில் நம்ம அதை விட்டுறோம். எல்லாத்தையும் தேடி முடிச்சு கடைசியில் தான் ஆண்டவரை தேர்வதற்கு நாம போறோம். அது வாழ்க்கையுடைய அமைப்பாய் மாறி விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், முதலாவது என்ன தேடுங்க, முதலாவது என்ன கேளுங்க, முதலாவது என்ன பகிர்ந்து கொள்ளுங்க, அப்புறம் நீங்க எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு வழி நான் உண்டாக்குவேன். அந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு காரியம் வாய்க்கும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசுவார். அதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நினைவுபடுத்துகின்றார். சங்கீதம் 27:8 சொல்லுகிறது. சங்கீதம் 27:8 முகத்தையே நான் தேடுவேன், என்னை இறுதியும் சொல்லிச்சு என்று சங்கீதக்காரன் சொல்றார். சங்கீதம் 34:4 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், கொடுப்பார், கொடுத்தார், இனிமேலும் கொடுப்பார். பயத்தை நீக்கி போகிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம், அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் முகத்தை நேரால பார்க்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வோம். மோசேக்கு சொன்னது போல, நான் மகிமையை காண செய்வேன், என்னுடைய பின்பக்கத்தை நீ காண்பாய், கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று மோசேக்கு அவர் யாத்திரா 33ஆம் அதிகாரத்துல அந்த பாதையிலே அவர் சொன்னதை நாம நினைவு கூறுவோம். அவை கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி அந்த 34ஆம் சங்கீதத்துல மறுபடியும் நாம வாசிக்கிறோம். நிக்கோதேமு என்ற ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி மாலையில போறான். நித்திய ஜீவன் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு அவன் தேடி போகிறான். அது முக்கியம் என்பதை உணர்ந்தான். இந்த உலக வாழ்க்கையில நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், அதை வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதை நிக்கோதேமு உங்களுக்கு எனக்கு நினைவுபடுத்துகின்றார். ரோமர்ல 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 2:7 எதை நாம தேடணும்? சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்யணும். நற்கிரிகளை நல்லது செய்கிற போது நமக்கு பிரச்சனை உண்டு, தோல்வி உண்டு, மாற உண்டு, ஆனாலும் செய்யணும். மகிமையும் கனத்தையும்
அழியாமையை நாம தேடணும். அப்படி தேடுனா நித்திய ஜீவன் நமக்கு சுதந்திரமாக கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார், தேடுங்கள் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடுகிற அனுபவம் உண்டா? தேவனோடு ஐக்கியப்படுகிற அனுபவம் உண்டா? அவருடைய பிரசன்னத்தை நாம உணர முடிகிறதா? அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் முகத்தை தேட முடிகிறதா? நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாரங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறது, தேவைகள் நமக்கு சந்திக்கப்படாமல் இருக்கிறது, கண் தாரம் உண்டாய் இருக்கின்றது, என்ன செய்வோம் நாளைக்கு என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. இவற்றின் மத்தியிலும் ஆண்டவரை தேடுகிற உணர்வு நமக்கு உண்டா? அப்படி இருந்தால் நாம் தேடுகிற போது அவரை கண்டடைவோம். ஆசீர்வாதத்தை நிறைவாய் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். மூன்றாவதாக, தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் தட்டுங்கள், அப்போது திறக்கப்படும். சத்தியத்தை பற்றி அறிகின்ற அறிவு கண்கள் திறக்கப்படும். ஞானமாய் செயல்பட வழி உண்டாகும். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது. லூக்கா 13:25. நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதேசமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அறியேன் என்று சொல்லிவிடுகிற காலம் உண்டு. அநேக சந்தர்ப்பம், அநேக நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை தேட, ஆண்டவருடைய சமூகத்தை நாட, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் தட்டி கேட்க நமக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால அவருடைய வருகை காலதாமதம் ஆகிறது. ஆனால் இன்னும் நிர்விசாரமாக, இன்னும் அலட்சியமாக, ஆண்டவரை தேடாம, ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்காம இருந்தோம்னா ஆண்டவர் வரும்போது கதவு அடைக்கப்படும். 10 கன்னிகைகள் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் அவர்கள் அந்த இடத்துல ஞானமாய் செயல்பட முடியல. ஆனாலும் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் எழுந்து போனார்கள் என்ற வசனத்தை நாம் சிந்தித்து இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஞானமாய் செயல்பட வேண்டும். எந்த நேரத்துல ஆண்டவர் உருவாக்கும் என்று தெரியாது. எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும், எப்போதும் விழிப்போடு இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாட, அவரை தேட, அவரை மகிமைப்படுத்த, அவருடைய சமூகத்திலே சேர நாம் தட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதே அடுத்த காலம், இன்றைக்கே இரட்சணை நாள். நாம இழந்து போக வேண்டாம், இழந்து போக வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். வேத வசனத்தை குறித்து நாம் அலட்சியமா இருக்க வேண்டாம். வேத வசனத்தின் ஆழத்தை வாசிக்காம இருக்க வேண்டாம், தியானம் செய்யாம இருக்க வேண்டாம். கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம செயல்படுத்தாம இருக்க வேண்டாம். ஆண்டவர் இதை நமக்கு தெளிவா எடுத்துக் கொடுக்கின்றார், தெளிவா நமக்கு காட்டுகிறார். இன்றைக்கு அது உலகத்தில் வாழும் மக்களாகிய நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். ஒரு குடும்பத்துல என்னுடைய அப்பா தன் மகன் என்ன கேட்கிறதோ வாங்கி கொடுப்பார். ஆனா ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டுங்கிறத உள்ள நம்பி இருக்கணும். ஒரு முறை ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மாவோட பிரயாணப்பட்டு ரயில்ல போயிட்டு இருக்கிறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. அப்ப அந்த குழந்தை கையில ஒரு சின்ன பொம்மை வச்சு அதை விளையாடி கொண்டு இருக்கிறது. வேகமா அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல. ஒரு சில இடத்த கிராஸ் பண்ணுற போது ஒரு இடத்துல அந்த பொம்மை ஜன்னல் வழியா கீழே விழுந்துருக்கு. அம்மாட்ட அந்த குழந்தை கத்துது, பொம்மை வேணும் பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு கத்துது. அம்மா சொல்றாங்க, அப்பா அடுத்த ஸ்டேஷன் வரும், அப்ப நான் இதை விட நல்ல புதுசா அழகா ஒரு பொம்மை நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இந்த குழந்தை வந்து மறுபடியும் சொல்லுது, இல்ல இல்ல அந்த பொம்மை தான் எனக்கு வேணும். இப்போ உடனே நீங்க ட்ரெயினை நிப்பாட்டுங்க. நீங்க தான் சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு செயின் இருக்கும், அதை பிடிச்சி இழுத்துனா அங்க ட்ரெயின் நின்றோம், இறங்கி போய் நீங்க போய் பொம்மையை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அடம் பிடிச்சிச்சு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க தெளிவா, இல்ல இந்த பொம்மைக்காக நாம் ட்ரெயினை நிறுத்த முடியாது. அடுத்த ஸ்டேஷன் வருகிற போது, அடுத்த ஊர் வருகிற போது இறங்கி போய் நான் பொம்மையை நான் வாங்கி தருகிறேன்னு சொன்ன போது அந்த குழந்தை கேட்கல.
அடம்பிடித்து அழுது கொண்டிருந்தது. ஆனாலும் தாய் அதற்கு செவி கொடுக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பரமபிதாவும் அப்படிதான். நமக்கு என்ன எப்ப எங்க கொடுக்கணுங்கிறத அறிந்து வைத்திருக்கின்றார். அவர் நிச்சயமா கொடுப்பார். நாம இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிப்போம். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற மகன் கேட்டா அப்பா நிச்சயமா கொடுப்பார். மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டார். முட்டையை கேட்டா தேட கொடுக்க மாட்டார். என்ன வேணுமோ தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பார். அதே போல நம்முடைய பரமபிதா நாம கேட்டா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு அருளுவார், நம்மை பலப்படுத்துவார். அடுத்த வாரத்துக்கு அதுக்கு அடுத்த வாரத்துல கிறிஸ்துவின் பண்டிகை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். அந்த பண்டிகை நாளிலே யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டில அவ்வப்போது ஆவியானவர் அருளப்பட்டார், சிம்சோனுக்கு அருளப்பட்டார். பல நேரங்களிலே அந்த ஆவியானவர் தற்காலிகமாய் கொடுக்கப்பட்டார். ஆனால் இனிமேல் வரும் காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலம். ஆக இந்த வல்லமை நமக்கு உண்டு. அந்த அக்னியாய் மேல் ஆண்டவர் வல்லமையாய் இறங்குவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆக நம்ம கேட்போம், நமக்கு கொடுக்கப்படும். தேடுவோம், நம்ம கண்டடைய முடியும். தட்டுவோம், நமக்கு திறக்கப்படும். நித்திய ஜீவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும். நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி அநேக பேர் இன்னும் இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க. அவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்குள் கடந்து வர வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு வேண்டும். அதற்காய் நாம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு தகுதியான ஒரு நபரை காட்டுங்க, ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும். நிச்சயமா ஆண்டவர் அதை தருணத்தை நமக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மை கைவிட மாட்டார். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியில ஏசாயா 54 வாசித்தோமே 10வது வசனம், மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஒப்பு கொடுப்போம், ஜெபிக்க தரித்திருப்போம், ஜெபிக்க மறக்காம ஜெபிப்போம். தனி ஜெபம் அவசியம், குடும்ப ஜெபம் அவசியம், சபைக்கு கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். இந்த மூன்றை இணைந்து நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. கர்த்தர் தாமே இந்த அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் ஜெபம் மாற கிருபை செய்து நம்மை காப்பாராக. ஆமென்.